இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கான அஃபிஷியலான ரிசல்ட் டேட் என்ன என்பதை பற்றியும் அடுத்ததான் இதற்கான கட் ஆஃப் மார்க் கால்குலேட் எப்படி செய்வது என்பதை பற்றியும் அந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதற்கான ரிசல்ட் டேட் என்னென்னு பார்க்கலாம். 2024-2025 ஆண்டு பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் சம்மந்தமாக அப்டேட் கொடுத்துறாங்க. இதில் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கான எக்ஸாம் டைம் டேபிள் ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட் எல்லாமே கொடுத்துறாங்க. ரிசல்ட் எந்த தேதியில் வரும்னு சொல்லி பார்க்கலாம். 2024-2025 பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் 10th சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட்டுன்னு சொல்லி கடைசியாக கொடுத்துட்டாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12th ரிசல்ட் வந்து 9/5/2025 வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் 11 10th ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 19/5/2025 வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த டேட்டில் வந்து எக்ஸாம் வெளியாகிடும். இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து ரிசல்ட் எப்போது வெளியாகும் சம்மந்தமாக சில வதந்திகள் பரவியது. இதனால் அவங்க வந்து அஃபிஷியலாகவே ஏற்கனவே மென்ஷன் பண்ண டேட்டில் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக 12th ஸ்டாண்டர்டுக்கான கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி செலக்ட் பண்ணுறது தான் மொத்தம் 3 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ் மார்க், ஃபிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க். மேக்ஸ் மார்க் வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். ஃபிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க் ரெண்டுமே வந்து 2ஆல் டிவைட் பண்ணி மேக்ஸ் மார்க், ஃபிசிக்ஸ் மார்க் 2ஆல் டிவைட் பண்ணுது, கெமிஸ்ட்ரி மார்க் 2ஆல் டிவைட் பண்ணுது. இது மூன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா 200க்கு நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்திருக்குன்னு சொல்லி தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் வந்து இன்ஜினியரிங் டிகிரிக்கான கட் ஆஃப் மார்க் கால்குலேட் செய்வதற்கான மெத்தட். அடுத்ததான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேட்டகரியாக இருந்தால் மேக்ஸ் மார்க் அப்படியே எடுத்துக்கணும், ஃபிசிக்ஸ் மார்க் அப்படியே எடுத்துக்கணும், கெமிஸ்ட்ரி மார்க் அப்படியே எடுத்துக்கணும். அடுத்ததாக நீங்கள் பயாலஜி குரூப்பாக இருந்தால் பயாலஜி மார்க், கம்ப்யூட்டர் குரூப்பாக இருந்தால் கம்ப்யூட்டர் மார்க், இது 4யும் ஆட் பண்ணி டோட்டலாக வந்து 400க்கு ஒரு வேல்யூ வரும். அது என்னவோ அதுதான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பான கட் ஆஃப் மார்க்காக இருக்கும். அடுத்ததாக வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே காமர்ஸ் குரூப்புக்கான கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். காமர்ஸ் மார்க் அப்படியே எடுத்துக்கணும், அக்கௌண்ட்ஸ் மார்க் வந்து அப்படியே எடுத்துக்கணும், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் மார்க் அப்படியே எடுத்துக்கணும். இதை 4யும் வந்து ஆட் பண்ணி வர வேல்யூ தான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே காமர்ஸ் குரூப் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கான கட் ஆஃப் மார்க்காக இருக்கும். அடுத்ததாக வந்து பியூர் சயின்ஸ் டிகிரி எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கான கட் ஆஃப் மார்க் என்னென்னு பார்க்கலாம். பியூர் சயின்ஸ்லேயே அக்ரி கேட்டகரியாக இருந்தால் சுவாலஜி மார்க் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும், பாட்னி மார்க் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும், ஃபிசிக்ஸ் மார்க் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும், கெமிஸ்ட்ரி மார்க் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இதை 4 ஆட் பண்ணிங்கன்னா 200க்கு ஒரு கட் ஆஃப் கிடைக்கும். அதுதான் வந்து பியூர் சயின்ஸ் அக்ரி குரூப்புக்கான கட் ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். அடுத்ததாக பேராமெடிக்கல் குரூப்புக்கான கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு பயாலஜி மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும், கெமிஸ்ட்ரி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அடுத்ததாக ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் பேராமெடிக்கலுக்கான கட் ஆஃப் மார்க். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.